மாப்பிள்ள பாட்டு பாடினாரு. எனக்கு நிஜமா இதெல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் ரைட்டு, நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க. வீட்டுல போய் ஆக்கு சொன்ன எவன் சண்டை கட்டுறது அப்படின்னா பாட்டுல கடைசி ஒரு வார்த்தை, இந்த பாட்டு எல்லாமே பாடிட்டு வந்தாரு. கடைசி வார்த்தை என்ன சொன்னாருங்க? அம்பளியா? அம்பளின்னா என்னங்க? அப்படிதான் கேட்டோம். போய் ஒரு கோயில்ல கேட்டோம். அதான் காமிக்ஸ் புக் அப்படின்னா ஒரு வையா ராணியில அந்த அம்பளி மாமான்னு வருங்க அப்படின்னா அந்த மாதிரி மாப்பிள்ளை எவ்வளவு தூரம் பேசுறாரு. பேசுனதுல அந்த ஊருக்கே போயிருந்தோம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்துல ஒட்டஞ்ச கள்ளிமந்தையை தாண்டி ஊர் பேரு என்ன மாமா? அம்பளிகை. ஊர் பேரு அம்பளிகை. நம்ம எல்லாம் நிஜமா சாமி கும்பிடுறது, குகையை கட்டுறது அவகிட்ட போய் தான் கத்துக்கணும். சின்ன ஊரு, விவசாயம் மட்டும்தான், வேற எந்த வருமானம் இல்ல. சாமி அவ்வளவு தூரம் சவுண்டம்மன் கோயில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ஊருக்கு சேர்ந்த கோயில். அதாவது 10,000 பேர் இருக்கு. நம்ம சவங்கியாட்டம் பார்த்த இடத்துல 10,000 பேரு, அவ்வளவு கூட்டம். அப்புறம் சரி உங்க ஊர் பேர் என்ன அப்படின்னு இதேதான். நம்ம போன பக்கம் வாய் கம்மன் இருக்குதா, உங்க ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டேன். இதேதான் பாட்டு பாடுறோம். அந்த அம்பளிகைங்கிறது என்னன்னு அதுக்கான வரலாறு தேடி பார்க்கும் போதுதான் பேரே சொன்னாங்க. அந்த அம்பளிகைங்கிறது நம்ம ஒட்டஞ்சாத்திரத்துல இருந்து பழனி போகணும், பழனிக்கு பொள்ளாச்சி, இது 3க்கும் சேர்ந்த ஒரே வழிப்பாதை அதுதான். அந்த வழிப்பாதையில ஒட்டர்கள் நாடு, அந்த ஒட்டர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சத்திரம் கட்டுறாங்க வந்துட்டு போறவங்களுக்கு. அதுதான் கடைசியா ஒட்டஞ்சத்திரம்னு பேர் மாறுது. அந்த பேர் மாறி ஒவ்வொரு வருஷம் அந்த பழனிக்கு போறவங்களுக்கு அன்னைக்கு என்ன, இன்னைக்கு மாதிரி என்ன தக்காளி சோறு பிரியாணி இதெல்லாம அன்னைக்கு போட்டாங்க இல்ல. அன்னைக்கு இருக்கிற கூழு என்ன கூழ் காய்ச்சுவாங்க, அதைத்தான் மாப்பிள்ளை பாடினாரு அந்த பாட்டுல. அந்த அம்பளி காய்ச்சறது அப்படின்னா பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்க. பெரியவங்களுக்கே அவையெல்லாம் திருப்பி நினைக்கிறாங்க. அது சொல்லுங்க மாமா. அப்புறம் நீ தான் தெரிஞ்சிருப்பாங்க உங்களுக்கு. அதுல எனக்கே பார்த்தா ரியாக்ஷன் பாருங்க எப்படி இருக்குது. அம்பளின்னு என்ன தெரியாது. நம்ம இடத்துல இருக்கிற தானியங்கள், நம்ம கம்பா இருக்கலாம், ராயா இருக்கலாம், சோளமா இருக்கலாம், என்ன இருந்ததோ அதை அவங்க பங்கு கொண்டு போய் இன்னைக்கு எப்படி நம்ம பங்கு கொடுக்கறோமோ, வீட்டு வரிப்பணம் கொடுக்கறோமோ, அந்த மாதிரி நம்ம காட்டுல விளைஞ்சதை கொண்டு போய் கொடுத்து அது இருக்கிறத வேக வச்சு காய்ச்சி ஒட்டுக்கா ஊத்துனா அதுதான் பேர் தான் அம்பளி. அதனாலதான் மாரியாத்தா கோயில்ல இப்போ இன்னும் மெட்ராஸ்ல எல்லாம் கூழ் ஊத்துறது இங்கிருந்து போன வழக்கம் தான். ஆனா இங்கதான் நம்ம மறந்துட்டோம். அப்போ அந்த பேர்லயே இன்னைக்கும் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் இன்னைக்கும் இருக்குது. அதே மாதிரிதான் அனுப்புவாலயத்துக்கு போய் நான் நிறைய பக்கம் உங்க ஊர் பேர் எதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி ஊர்ல பேர் சொல்லியிருப்பேன். எனக்கு போற ஊர்ல பாதி ஊர்ல இந்த வரலாறு சொல்றேன் அப்படின்னா அந்த வரலாறுக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் சொல்லுவேன். எங்க வீட்டுல பேத்திக்கு போய் ஒரு பாத்திரம் வாங்கினாலும் சரி, பிள்ளைக்கு போய் பாத்திரம் வாங்கி கொடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் உடனே எங்க ஆத்தாலாம் வந்தாலும் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவீங்க? பேர் அடிச்சுட்டு சாமி, சின்ன பாப்பா பேர் அடிச்சுட்டு வா அப்படிப்பாங்க. இதை போய் ஒவ்வொரு ஊர்லயும் பேசி இருக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம கீழடி ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி எல்லா ஊரை பத்தியும் வெளியூரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ண இடம் இருக்கு. இதே திருப்பூர்ல நம்ம ஊர்ல அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. நாங்க இங்க சொல்ற சான்றுகள் எல்லாம் அங்கிருந்து எடுத்ததுதான். இதே கொடுமணல்ல அகழாய்வு பண்ணாங்க. அந்த கொடுமணல்ல கிடைச்ச பானையோட்டுல அத்தனையிலே பேர் எழுதுது. அதாவது கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையானதுன்னு தொல்லியல் துறையில் சொல்றாங்க. ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுத தெரிஞ்சு அதுல பானை செய்ய தெரிஞ்சு அந்த பானை இன்னைக்கு நாம செய்யற மாதிரிதான் 3 கலர்ல இருக்குது. பானை 3 கலர்ல செஞ்சிருக்காங்க. உள்ள ஒரு கலரு, நடுவுல ஒரு கலரு, வெளியில ஒரு கலரு. இன்னைக்கு 4000 5000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த போனா டைல்ஸ் கல் எப்படி நீங்க தொடச்சீங்கன்னா நைஸா இருக்குதோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த பானை இருக்கு. அப்போ எவ்வளவு அந்த பானையில இவ்வளவு நல்லா செஞ்சாங்கல்ல, அதுலயும் பேர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பேர் எழுதின வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் அதே இனக்குழுக்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் நம்மளும் எழுதுறோம். வாங்கினா
எல்லாம் பேர் எழுத்தான் கொடுக்குறாங்க. அப்படித்தானா? இப்ப நம்ம தான் முன்னாடியே எழுதுறதுக்கு 2 நாள் சொல்லி எழுதி. ஆமா. அப்போ எவ்வளவு பெரிய வரலாறு விஷயத்தை நீங்க பண்றீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் போய் ஊரெல்லாம் சொல்றேன். இந்த வரலாறு வேற யாரும் கிடையாது. நீங்க வேற ஏதாச்சும் ஊர்ல போய் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த பாத்திரம் தயாரிச்சோம், இங்க வந்து செஞ்சாங்க, அதுக்கு இந்த பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு எங்க இருக்குது? எங்கேயும் இல்லை, நம்ம ஊர்ல தான் இருக்குது. அப்பேற்பட்ட மண் தான் இந்த மண். அதே மாதிரி சுத்துப்பட்டார பகுதியிலேயே பாத்திரம் இருக்கணும்னா அனுப்புற வளையம் போனா நல்லா இருக்கு அப்படின்னு அனுப்புற வளையம் வந்து எடுத்துட்டு போறாங்க. கல்யாணத்துக்கு, பிள்ளைக்கு சீர் எல்லா பக்கமும் எல்லாருக்குமே கோயிலுக்கு வேணாலும் கோயில் வேணும் அத்தனை பொருள் கொடுக்குறாங்க. கோயிலினுடைய பொருள் அத்தனை பொருளும் கோபுர கலசத்துல இருந்து உற்சவர மூர்த்தி வரைக்கும் எல்லா சிலை செஞ்சு கொடுக்குற பெரும் பாக்கியம் இங்க இருக்கிற மக்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா இதெல்லாம் என்னன்னா போன ஜென்மத்துல தெய்வத்தினுடைய அருள் பயங்கரமா ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வை இருக்கிறதுனால இந்த ஊர்ல அனுப்புற வளத்துல இந்த தெய்வத்தினுடைய சிலைகள் எல்லாம் செய்யறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அனுப்புற வளையம் அப்படின்னா பெண்கள் எல்லாம் வளகாப்பு செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் போய் இந்த அனுப்புற வளத்தில் இருக்கிறவங்க வளகாப்புக்கு போய் வளையல் போட்டு வர்றாங்க. அப்போ வளையலுக்குமே வளையலுக்கும் அங்க அனுப்புற வளத்துல சிறப்பு மிக்கவங்க. ஒரு வளகாப்புக்கு வளையல் போடணும் அப்படின்னா அனுப்புற வளையல் போய் சொல்லிட்டு வாங்க, அவங்க வந்து வீட்டுல வளையல் போட்டுருவாங்க அப்படின்னு இன்னும் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த அனுப்புற வளையம் அதுக்கு ஒரு பெருமையான ஊர் இந்த அனுப்புற வளையம். கண்டிப்பா இதையும் போய் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். நம்மள இப்ப 2000 நிகழ்ச்சி நாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம கட்டி ஆடுற சலங்கை இந்த அனுப்புற வளத்துல வாங்கினதுதான். அப்படி எல்லாத்துக்குமே பேர் போனா வெளிநாடு வரைக்கும் இந்த சலங்கை கூட ஆடியாச்சுங்க. அப்படி அனுப்புற வளத்துக்கு இல்லாத பெருமையே கிடையாது என்கின்ற அளவிற்கு நம்ம பெருமை வாய்ந்த ஊர் நம்ம ஊர். இந்த சலங்கைய அமெரிக்கால கலிபோர்னியால வேர்ல்டு ஃபோக் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பன்னாட்டு இசை மையம் இசை இருக்கு. அந்த மையம் வந்து அந்த மையத்துல இந்த அனுப்புறவாளையத்துல இருந்து எடுத்துட்டு போன சலங்கை பெருந்தரையில இருந்து மாட்டுத்தோல் போட்டு கட்டி கொண்டு போய் அங்க அவங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சு அவங்க அலுவலகத்துல வச்சிருக்காங்க. இந்த சலங்கை அவ்வளவு உயரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். சாதாரண மண் இல்ல, அப்பேற்பட்ட பெருமை மிக்க மண். நீங்க ஒரு பாடலா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை சொன்ன மாதிரி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அறிவியலா இருந்தாலும் சரி, அந்த காலத்துல எவனுமே படிப்பு யோசிச்சு பாருங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் டிகிரி படிச்சிருப்பான், எத்தனை பேர் இதா இருந்திருப்பான். ஆனா அன்னைக்கும் பாடல் எழுதியிருக்கிறான், அன்னைக்கு போசி வாங்கின பேர் எழுதியிருக்கிறான். அப்பேற்பட்ட படிப்பும் இலக்கியமும் தாண்டவம் ஆடிய மண் இந்த மண். அப்பேற்பட்ட மண்ணில பிறக்கிறதுக்கு கோடி தவம் பண்ணி இருக்கணும். அப்பேற்பட்ட மண்ணில கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அதுக்கே மிகப்பெரிய அளவுக்கு புண்ணியம் இருந்தா மட்டும்தான் அதுல கலந்துக்க கூட முடியும். அப்பேற்பட்ட அத்தனை புண்ணியம் பண்ண மக்கள் தான் இங்க எங்க முன்னாடி நிக்கிறீங்க. அப்பேற்பட்ட பெருமை மிக்க உங்களை உலகெங்கும் கொண்டு போய் நாங்க சேர்ப்போம். அதற்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு நன்றி பாராட்டி இதை உங்களுக்கு அடுத்த